இந்த வீடியோவில் 3 சூப்பரான படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு படம் வந்து ஜாங்கோ அன்சைட். Tina Sugar, could you take Django there and take him around the grounds here and show him all the pretty stuff? As you please, Vite. இந்த படம் வந்து 2012 தான் ரிலீஸ் ஆனிச்சு. ஆனால் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, கருப்பினத்தை சேர்ந்தவர்கள் அடிமையாக்கப்படுறதை வந்துட்டு ஒரு ஸ்டோரியாக தான் சொல்லியிருப்பாங்க இந்த படத்தில். ஊர்களில் அமெரிக்காவில் இருந்த வெள்ளைக்காரர்கள் வந்துட்டு கருப்பின ஆண்களையும் பெண்களையும் வந்து அடிமைப்படுத்தி அவங்கள வேலைக்கெல்லாம் பயன்படுத்திக்கிட்டாங்க. அதே மாதிரியான சம்பவம் ஒன்று தான் நம்ம ஹீரோ மனைவி 2 பேருமே கருப்பினத்தை சேர்ந்தவர்கள். அவங்கள வந்துட்டு அடிமையாக்கி தனித்தனியாக பிரிச்சுருவாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு திரும்ப மனைவியை தேடி போகிறாரு. இடையில ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறாரு. அவர் ஃப்ரெண்டு யார் அப்படின்னா, அவர் வந்து ஒரு ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். அவர் மூலமாக அவர் வந்துட்டு அவரோட மனைவியை கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் படம் மூவ் ஆகும். படம் வந்து அடல்ட் கண்டென்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, பெரிய லெவலில் கிடையாது. ஒரே ஒரு இடத்துல மட்டும் சின்ன ஒரு சம்பவம் இருக்கும். அது பெருசாக ஒன்றும் தெரியாது, ஏன்னா அந்த கதைக்கு அது தேவையான ஒன்று. இந்த படம் வந்து தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. நல்லா தான் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சூ ஃப்ரம் ஷோ. இது என்னடா பேர் வந்து சூ ஃப்ரம் ஷோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து வேறு ஒன்றும் இல்லை, சுலோச்சனா ஃப்ரம் சோமேஸ்வரம். பேர் தான் அவங்க ஷார்ட்டாக வச்சுருப்பாங்க. படம் பேர் தான் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, படத்தோட கதையே வித்தியாசமாக தான் இருக்கும். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா, இந்த படம் வந்து கன்னட படம். இது வந்து நான் கன்னடம் எனக்கு சரியாக அந்தளவுக்கு வராதுனால நான் வந்து மலையாளத்தில் பார்த்தேன். தமிழ் டப்பிங்கில் இப்போ இல்லை, ஆனால் மலையாளத்தில் இருக்குது. மலையாளம் நல்லா புரியும், அதனால் நீங்கள் மலையாளத்தில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ரவி அண்ணா அப்படிங்கிற ஒரு கேரக்டரை வந்து நம்மளுக்கு காமிக்கிறாங்க. ಇವರು ನಮ್ಮ ಊರಿನ ರವಿ ಅಣ್ಣ. என்ன மகுவா ಸವಿತಾ? ಸರಿತಾ. என்ன மகுவா? ನಾನು ಸರಿತಾ ರವಣ್ಣ. ಇವರು ರವಿ ಅಣ್ಣನ ರೈಟ್ ಹ್ಯಾಂಡ್ ಸತೀಶ್ ಅಣ್ಣ. ಅಮ್ಮ, ರವೀಣ ಎಷ್ಟು ಸಲ ಬೇಕಾದ್ರೂ ಸ್ನಾನ ಮಾಡಿ ರವೀಣ ನೋಡಿದ್ರೆ ಸತ್ಸ. ಇದು ನಮ್ಮ ರಿಕ್ಷಾದ ಚಂದ್ರಣ್ಣ. ಎಳಿಯದು ಎಲ್ರಿ ಹುಡಿಯಾಗೋದಿಲ್ಲ, ಬೋಟಿ ಒಂದೊಂದೇ ಕೈಗೆ ಸಿಕ್ಕಿಸಿ ಈಗ ತಿನ್ಬೇಕು. ಈ ಕತೆ ಹೇಳ್ತಿರೋ ನನ್ನ ಹೆಸರು ಅಶೋಕ ಅಂತ. ನಮ್ಮ ಊರು ಸರಿ ಇತ್ತು, ಆದರೆ ಒಂದು ದಿವಸ என்னை ராத்திரிதொன்று விஷயம் ಹೇಳಿ பிரயோஜனம் இல்லை மாதிரி. அவர் வந்து கொஞ்சம் வயசானாலும் பேச்சுலராக தான் இருக்கார். இன்னும் யாரையும் கல்யாணம் பண்ணிக்காமல் ஒரு ஆள். அவர் வந்து ஊருக்குள்ளே வந்து ஒரு பெரிய கைனா ஒரு 4-5 பேர் பக்கத்தில் இருப்பாங்கள்ல, அது மாதிரி தான் இருக்காங்க. அந்த ஊருக்குள்ளே ஒரு கெட்ட விஷயமோ ஒரு நல்ல விஷயமோ ஏதோ ஒன்று நடந்தாலும் அந்த ரவி அண்ணா அப்படிங்கிற கேரக்டரை வந்துட்டு கலந்து ஆலோசிக்காமல் எந்த ஒரு விஷயத்தையுமே அந்த கிராமத்தில் வந்து முடிவெடுக்க மாட்டாங்க. அப்படி ஒரு ஆள். இதில் அசோகா அப்படிங்கிறவர் தான் நம்ம படத்தோட கதாநாயகன். அவர் வந்து ஒரு சில சம்பவத்தை பண்ணிடுறாரு. அந்த ஒரு சம்பவத்தை வந்து மறைக்கிறதுக்காக நம்ம அசோகா அப்படிங்கிற நம்ம கதாநாயகன் வந்து பேய் பிடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுறாரு. இதை வந்து மொத்த கிராமமும் அசோகா மேலே உள்ள வந்துட்டு அந்த பேயை வந்து விரட்டணும் அப்படிங்கிற மாதிரி தான் படம் மூவ் ஆகும். கிராமமே சேர்ந்து அசோகம் மேலே உள்ள பிடிச்சிருக்க பேயை வந்து விரட்டினாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் படம் மூவ் ஆகும். படம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டுங்க வரை செம்ம காமெடி பிரித்து விட்டாங்க. நான் கூட என்னமோ ஏதோ நினச்சேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னான் அந்த படம் வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி. രാത്രി ഏകദേശം 2:30 മണിയായി കാണും. വാതിലിൽ മുട്ടുന്ന ശബ്ദം കേട്ടു. ആ സമയത്ത് ഞങ്ങളുടെ വീട്ടിൽ ആരോ മുട്ടിയിരുന്നു. பார்த்தா உண்மையிலே சூப்பராக இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். 3வது படம் தி ரெவனன்ட். இந்த படம் தமிழ் டப்பிங்கில் இல்லை, படம் இங்கிலீஷில் தான் இருக்குது. படம் வந்து 2015 ரிலீஸ் ஆன படம் தான். படம் வந்து சரியான அட்வென்ச்சர் மூவி. இந்த பனி பிரதேசம் இந்த மாதிரி பார்க்க ஆசைப்பட்றவங்க இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள். இன்னொன்று, படம் வந்து நம்ம தமிழில் இல்லையே என்னத்தை பார்த்தோம் அப்படின்லாம் விட்டுறாதீங்க. படம் செம்ம ஒரு தடை படம். இங்கிலீஷில் வந்து சப் டைட்டில் இருக்குது. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஒரு பனி பிரதேசம், அந்த மலைகளில் வந்துட்டு ஒரு கூட்டமாக போயிட்டு இவங்க வந்து வேட்டையாடி ஒரு மிருகங்களோட தோள்களை கொண்டாந்து வியாபாரம் பண்ணுறவங்க நம்ம ஹீரோவோட டீமு. அதே மாதிரி அந்த டைமில் வந்துட்டு ஒரு மலைக்கு போகிறாங்க. அங்கே வேட்டையாடுற போகிற விலங்குகளோட தோலை சேகரிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஏற்கனவே ஒரு கூட்டம் போயிட்டு இந்த மலைவாழ் மக்களோட ஒரு பொண்ணை வந்து கடத்திட்டு போயிடுறாங்க. இந்த மலைவாழ் மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க தான் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வந்து அட்டாக் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோவோட டீமை வந்து அட்டாக் பண்ணும்போது ஒரு 40-50 பேர் இருந்த நம்ம ஹீரோவோட டீமு கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேருக்கு வந்து
அது அவ்வளோதான் வெளியில் வர்றாங்க, மற்றவங்களாம் அங்கேயே இறந்துறாங்க. இவங்க வந்து ஒரு போட்டை எடுத்துகிட்டு நம்ம ஹீரோட டீமு, ஹீரோட பையன், மற்ற ஒரு 10-15 பேர் வந்துட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடி வந்துடுறாங்க. ஓடி வந்துட்டு ஒரு இடத்துல வந்து சரி இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் தங்கிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது எல்லோரும் டயர்டாக அங்கங்கே படுத்துறாங்க. நம்ம ஹீரோ மட்டும் அந்த காட்டை பயங்கரமாக இருக்குது, காடு பார்க்கவே அவ்வளோ அற்புதமான காடு, சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு போகும்போது ஒரு மிகப்பெரிய கரடி அவர் எதிர்பார்க்காத நேரத்தில் வந்து அவர் அட்டாக் பண்ணுது. அந்த மாதிரி அட்டாக் பண்ணும்போது ஹீரோ வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிறாரு. அதாவது உசுறு மட்டும்தான்டா இருக்குது, வேறு ஒன்றுமே என்னால் அசைய கூட முடியாது, அந்தளவுக்கு வந்து ஹீரோ வந்து அந்த கரடி அட்டாக் பண்ணுது. ஹீரோவுக்கும் அதுக்கு நடந்த சண்டையில் அந்த கரடியும் இறந்து போயிடுது. அந்த கரடி நம்ம ஹீரோவோட உடம்பு மேலே கிடக்குது. இதை கூட இருந்தவங்க வந்து பார்த்துட்டாங்கன்னு வைங்களேன், பார்த்துட்டு நம்ம ஹீரோவை எடுத்துகிட்டு தான் போகிறாங்க. அந்த ஸ்ட்ரெச்சர் மாதிரி கட்டி அதில் வச்சு தூக்கிட்டு தான் போகிறாங்க. தூக்கிட்டு போகும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு மலை வருது, பனிமலை. அதை வந்து கடந்து போகணும் அப்படின்னா தனியாக நடந்து போகிறவங்கனாலேயே கடந்து போக முடியாது, இதில் ஸ்ட்ரெச்சரில் ஒருத்தரை தூக்கிட்டு போகணுமே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த டீமில் வந்து ஒருத்தர் சொல்கிறாரு, இவங்க கூட ஒரு 3 பேர் இருங்க, அவங்களுக்கு நான் நிறையா பணம் தர்றேன் என்ன நடந்தாலும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி தான் படம் மூவ் ஆகும். படம் செம ஒர்த்தான படம். அதாவது ஃபஸ்ட் ஹாப்லேயே படம் வந்து பிடிச்சிரும் நம்மளுக்கு, ஏன்னா படம் இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். செகண்ட் ஹாப்பில் கொஞ்சம் டல்லாக போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் படம் ஒர்த்தான படம், நல்லாயிருக்கு, ட்ரை பண்ணி பாருங்கள்.